புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒரே மாசமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எபிரேயர் 11:1-2. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமாயிருக்கிறது. அதனால் முன்னோர்கள் நற்செய்தி பெற்றனர். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து சென்று அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 22:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் தன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எபேசியர் 5:32. குதிரை இட்ட நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:20. கர்த்தர் குதிரை இக்க நாளுக்கு அழைக்கப்படும் ஆகும், ஜெயமும் கர்த்தரா வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தரை வைபவ நாணயம் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தராய் இன் அமன் நைபராய் நான் காஜரை. நீதிமொழிகள் சங்கீதம் 23:1. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வியோ கர்த்தர் தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே வம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமும் அவன் மனைவிக்கும் தோலுடை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எபிரேயர் 11:1. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது.
கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நாம் மத்தியில் சிறுமி பிரிட்டினா ஷாலி அவர்கள் முன்பதாக அந்த ஒரு வசனங்களை சொல்லுவார். கத்தரின் வேப்பரை இருக்கிறார். நான் தாசி அந்த தங்கையும் எழுதி சொன்னேன்.